இந்த தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தீர்ப்பில் முடிவாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9 எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்கள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவரங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க வயது காரணமாகவும் மற்ற அவங்க திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கின்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்சி கேட்டிருக்காங்க. அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அரிதான வழக்கு. அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பை வழங்கணும், கடுமையான தண்டனைகள் வழங்கணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 376D கேங் ரேப் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 376 2N மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்துவது இந்த 2 முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸ்ல கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அதோட உயர்ந்தபட்ச தண்டனை பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை. அதை அரசு தரப்புல தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணுவாங்க. குறைந்தபட்ச தண்டனையை அதில் 20 ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம். 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும். மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும். இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதையும் நாங்கள் முன் வச்சிருக்கோம். உச்சநீதிமன்ற உத்தரவின் மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. தண்டனை வழங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இளம் வயதினர், திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. அதனால அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சு அவங்க லீனியன்சி கேட்குறாங்க. அதை தவிர வேற சிறப்பான அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல. இது இயல்பா எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான். அதனால இது அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புறோம். சிபிஐ ஒரு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில ரகசியமான விசாரணை மேற்கொண்டது. இது எவ்வளவு சேலஞ்சிங் அந்த கேஸ் பேஸ் பண்ணது, அதை பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா முதல்ல பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்புறம் வித்தின் ஒரு 20 நாள்ல சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்படுது. அடுத்து ஒரு 40 நாள்ல சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது. ஒரு 2-3 மாத காலத்துக்குள்ள 3 ஏஜென்சி கிட்ட வருது. சிபிஐக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பெண்களும் இதுல புகார் கொடுக்க முன்வராத பட்சத்துல சிபிஐ அந்த மின்னணு சாதனங்கள், அந்த அக்யூஸ்ட் கிட்ட கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்கள் உள்ள வீடியோக்களின் அடிப்படையில் அவங்க புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஒரு நம்பிக்கை ஊட்டி பலவிதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல. இதுல ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகல. எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சைடுல அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுல கிராவிட்டி மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், அக்ரிவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், கேஸோட அந்த அஃபென்ஸோட சீரியஸ்னஸ் பாலியல் குற்றச்சாட்டு. இது தொடர்ந்து உச்சநீதிமன்றம் பாலியல் குற்றச்சாட்டுல எந்த விதமான ஒரு லீனியன்சியும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. அந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள், அந்த சைட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸை நாங்கள் கோட் பண்ணி நாங்கள் வாதங்களை வச்சிருக்கிறோம். இந்த வழக்கு நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சியங்கள் தான் பெரிய, அது வழக்கு நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறியறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி, வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள், இது எல்லாமே தெளிவா விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாய்மொழி சாட்சியாக இல்லாமல், பாதிக்கப்பட்ட பெண்களுடன் வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை சிபிஐ தரப்புல தெளிவா புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்துல சாட்சியா நாங்க தாக்கல் செய்திருக்கோம். நீதிமன்றம் அதை ஏத்திருக்கு. இல்ல, அளிக்கப்பட்ட எவிடன்ஸ் மோஸ்ட்லி RFSL, கோயம்புத்தூர் RFSL மற்றும் TNFSL எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா மேக்ஸிமம் we have retrieve செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சில பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டிருக்கோம். அதாவது சில வீடியோக்கள் டோட்டலா டேட்டா அதுல எரஸ் ஆயிருக்குது, அதை ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த விஞ்ஞானபூர்வமா அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது சரி, அந்த வீடியோக்கள்ல எந்த விதமான மேனிபுலேஷன் எடிட்டிங் இல்லன்றதுக்காக பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டும் சரி இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியா இருக்கு. எல்லா அக்யூஸ்டுமே 1 முதல் 9 வரை உள்ள அக்யூஸ்ட் எல்லாருக்குமே 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறை கொடுக்க வாய்ப்பு இருக்கா?
அதுதான் உச்சபட்ச தண்டனை நாங்க வச்சிருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம், நீதிமன்றம் ஏற்கும் நம்புறோம். 376 சார் 8 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. 2 பிரிவு மட்டும் தான் தண்டனை. இல்ல எல்லா நான் மேஜர் அஃபென்ஸ் சொன்னேன். 120B 354A 354B எல்லா சட்ட பிரிவுகளிலும் அவங்க குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. 376(2)N அதுக்கு அதிகபட்ச தண்டனையா சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா பேசியிருக்கீங்க? எதிர்த்தரப்பு வந்து டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. எதிர்த்தரப்புல வந்து பெருசா ஒன்றும் சொல்ல, அவங்க வயது இந்த இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுகளை அந்த சைட்டேஷன்ஸ் அடையாளம் காமிச்சு இந்த மாரி வழக்குகளும், அது இல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களோட ஒரு பிரைவசி, அவங்களோட ஒரு இது, இந்த சொசைட்டியோட ஒரு கால் ஜஸ்டிஸ் எதுவுமே வந்து இந்த மோக்கரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வழக்குகள் மீண்டும் இந்த தமிழ்நாட்டிலோ இல்லை வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது, இந்த தண்டனை வந்து மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கடுமையான வாதங்களை நாங்க வச்சிருக்கிறோம். விக்டிம்ஸ் வந்து 8 பேர் விசாரிச்சிருக்கோம். இந்த வழக்குல நாங்க வந்து 8 பேரை விசாரிச்சிருக்கோம். வழக்கு மேற்கோள் காட்டப்பட்ட வழக்கில் இது உண்டா சார் தீர்ப்புக்கு அந்த விவரங்கள் இப்ப நான் தரேன் உங்களுக்கு. பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இல்ல அதான் வழக்குல நாங்க 8 பேரை விசாரிச்சிருக்கிறோம் இது வரைக்கும். நான் மீதி விவரங்களை உங்களுக்கு தண்டனை விவரம் சொல்றேன். அது நம்ம சொல்ல முடியும். நம்ம வழக்குல விசாரிச்ச வரைக்கும் 8 விசாரிச்சிருக்கோம். பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எவ்வளவு பேர் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி இல்ல அந்த விவரங்கள்ல இந்த வழக்குல விசாரிச்ச 8 பெண்கள் நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம். பாதி விவரங்கள் நாங்க தண்டனை விவரங்கள் உங்களுக்கு 12 மணிக்கு மேல சொல்றேன். சாட்சி எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இது போன்ற வழக்குகள்ல கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபேக்டர்ல சில தயங்குவாங்க. பட் அதையும் கடந்து நீங்க எப்படி சாட்சிகள்? அது சிபிஐயோட ஒரு முயற்சி, ஒரு கடுமையான முயற்சி, இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் அடிப்படையில தான் இந்த வழக்கு வந்து நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.